எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். எசேக்கியேல் எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. 36. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். இதை செய்வேன். இதை செய்வேன். எவ்வளவு வைராக்கியமான சொல்றாரு. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன், பாழானவைகளை பயிர் நிலமாக்குகிறேன். நிர்மூலமானவைகளை கட்டுகிற தேவன், பாழானவைகளை பயிர் நிலமாக மாற்றுகிற தேவன். நீங்க எந்த நிலைமையில வந்திருக்கிறீங்க தெரியாது. ஆனா நம்முடைய தேவன் நிர்மூலமானவைகள், டிஸ்ட்ராய்ட் ஆனது நீங்க பிலீவ் பண்ணா உங்க வாழ்க்கையில இது நடக்கும். நிர்மூலமானவைகள் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் டிஸ்ட்ராய்ட் ஆயிடுச்சு. ஒரு துரும்பு கூட இல்ல, ஒரு பிடிப்பு இல்ல வாழ்க்கையில, ஒரு நம்பிக்கை இல்ல. எந்த பக்கம் திரும்பினாலும் நம்பிக்கையற்ற நிலை. ஆனா கர்த்தர் சொல்றார், நிர்மூலமானவைகளை நான் கட்டுவேன், நான் கட்டுகிறேன். நான் சொல்றேன், நம்முடைய ஆண்டவரை போல இல்லாத காரியத்தை உருவாக்க வேற யாராலே முடியாது. ஆமென் சொல்லுங்க. எங்க ஒண்ணும் இல்லையோ, எங்க அழிவு, எங்க நாசமோசம், எது ஒன்றுமில்லாத நிலையில் இருக்கோ அந்த நிலையை என் தேவனால் மாத்திரம்தான் மாற்றி அமைக்க முடியும். வேற போக்கு இல்லவே இல்லை. நினைச்சிருக்கலாம், நீங்க ஒரு பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து நீங்க வந்திருக்கலாம், நிறைய சொத்து சோகங்கள் உங்களுக்கு இருந்திருக்கலாம், அது எல்லாத்தையும் நீங்க இழந்திருக்கலாம். வசதி வாய்ப்புகள் இருந்திருக்கலாம், அதை இழந்திருக்கலாம். எத்தனையோ கார்கள் வைத்திருந்திருக்கலாம், வாகனங்களை வச்சிருக்கலாம், அதை இழந்திருக்கலாம். வீடுகளை வச்சிருக்கலாம், இழந்திருக்கலாம். எல்லாமே டிஸ்ட்ராய்ட் ஆயிடுச்சு, எல்லாமே நிர்மூலம் ஆயிடுச்சு. இனி எனக்கு ஒரு ஹோப்புமே இல்லை, ஒரு நம்பிக்கையுமே இல்லை, இந்த உலகத்துல எனக்கு ஒரு பிடிப்பு இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல வாழ்க்கையில முடிஞ்சிருச்சுன்னு சொல்ற இடத்துல ஒரு தொடக்கத்தை வைத்து உன்னை ஆசீர்வதிக்க நான் போதுமான தேவனாக இருக்கிறேன் சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஏதோ உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக சொல்ல, நம்முடைய தேவன் கட்டி எழுப்புகிற தேவன், பில்ட் பண்றது. எங்க இடிஞ்சு போச்சோ, எங்க உடைஞ்சு போச்சோ, எங்க ஒண்ணும் இல்லையோ அங்க இருந்து கட்டி எழுப்பி கொண்டு வருகிற தேவன். மாளிகையை போல உடைய வாழ்க்கையை கட்டி அமைக்க அவரால் மாத்திரமே முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எங்க டிஸ்ட்ராய்ட், அவர் அங்கதான் தேடுறார். எல்லாம் இருக்கிறத தேடுகிறார்கள். கர்த்தர் இல்லாததை தேடுகிறார், ஒன்றுமில்லாததை தேடுகிறார். அவாந்திர வெளியில் இருந்து தேவன் நம்மை கண்டுபிடித்தார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் சொல்றேன், கண்ணை மூடிட்டு உடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க வேணாம். இனி நடக்கிற காரியத்தை கண்ணோக்கி பார்க்க நான் கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றேன். நான் பில் பண்ண போறேன் மறுபடியும் உடைய வாழ்க்கை. எது சமாதானம் இடிஞ்சு போயிடுச்சா, பொருளாதாரம் இடிந்து போனதா, சுகம் இடிந்து போனதா, ஆரோக்கியம் இடிந்து போனதா, எது இடிந்து போனாலும் அதை கட்டி எழுப்ப நான் போதுமான தேவனாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில நான் திரும்பி பார்க்கிறேன். நிறைய சொத்து சோகங்கள் இருந்தது, ஆசீர்வாதங்கள் இருந்தது, எல்லாம் டிஸ்டார்ட் ஆனது ஒரே நாள்ல. நம்பிக்கையற்ற நிலை. இனி எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியாது, வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியாது, இனி எந்த பிடிப்புமே இல்லாத சூழ்நிலை. காலங்கள் மாறினது, கர்த்தர் மாறாதவராய் இருந்தார். சூழ்நிலைகள் மாறினது, கர்த்தர் மாறாதவராய் இருந்தார். சொந்த பந்தங்கள் மாறினார்கள், கர்த்தர் மாறாதவராய் இருந்தார். நிர்மூலமானதை தேவன் கட்டி எழுப்பி வாழ்க்கையை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறார். இது தொடக்கம் தான், இந்த பிகினிங் தான். இன்னும் ஆண்டவர் கட்டி எழுப்ப அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தொடங்கினவர், விசுவாசத்தை தொடங்கினவர், முடிவு பரியந்தம் உங்களை கட்டி எழுப்பி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றார், உன் நினைவுகள் என் நினைவு இல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. உன் நினைவுகளை காட்டிலும் என் நினைவுகள் பெரிது, உன் வழியை காட்டிலும் என் வழி பெரியது. மனிதர்களுக்கு நடக்கிற மாதிரி எனக்கு நடக்கணும் ஒரு நாள்
விரும்பாதீர்கள், நினைக்காதீர்கள். You are the extraordinary. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஆச்சரியமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். நினைச்சு பார்க்க முடியாத காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். எதிர்பார்க்காத காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. கிறிஸ்தவ ஜீவியத்துல நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைத்து பார்க்கணும். தேவன் நமக்கு வாழ்க்கையை கட்டிட்டு இருக்கிறார். கட்டி முடிச்சுட்டாரு போடல, கட்டுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். எதெல்லாம் இடிஞ்சு போச்சோ, அப்பானால இடிஞ்சது, அம்மானால இடிஞ்சது, சொத்து சுதந்திரங்கள், சமாதானங்கள், எதெல்லாம் இடிஞ்சு போனதோ மறுபடியும் தேவன் கட்டி எழுப்பார். போதுமான தேவன் உயர்த்துறையிலே சொல்லுங்க இருக்கிறார். உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்பவர் போதுமான தேவனா இருக்கிறார். நீங்க ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கலாம், மறுபடியும் அந்த ஊருக்கு நீங்க போவீங்க. அந்த ஊருக்கு போகும்போது ராஜாவை போல ராஜாத்தியை போல போறதுக்கான அனுகிரகம். இவங்களா எல்லாமே அவுட் ஆகிட போனாங்க. மேன்மையான நிலையில உங்களை கொண்டு போய் நிலையில இருந்து அவர் போதுமான தேவை. இது தொடங்கி இருக்கிறார் பிகினிங். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு, ஒரு 20 வருஷம் கழிச்சு உங்க பிள்ளைகள், நீங்க எல்லாரும் உங்க சொந்த ஊருக்கு போவீங்க. உங்களை பார்க்கிறவங்க ஆச்சரியப்பட்டு அதிசயப்படுறதுக்கான தேவன் வைப்பார். கடலையா சொல்றேன். நல்லா இங்க வந்துட்டு என் ஊருக்கு போற போதும், ஒவ்வொரு முறை போகும்போதும் நான் என் வாழ்க்கை குறித்து பிரமிக்கிறேன், ஆச்சரியப்படுறேன். ஒரு சில ஏரியாவை தாண்டும் போது நான் யோசிப்பேன், இதே ஏரியாவில் எங்கேயோ ஒரு குப்பத்தொட்டி பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். ஏதோ ஒரு ரோட்டு ஓரத்துல நின்றுகிட்டு இருந்தேன். அதே ஃப்ரெண்ட்ஸ், அதே ஊரு, அதே மக்கள் பார்த்த இடம் தான். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் வாழ்க்கையை கட்டி எழுப்பி நன்மையினால் நிரப்பி ஆசீர்வாதமாய் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன் மரண வரையிலும் நம்மை நடத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். சும்மா கதை பிரசங்கம் பண்ணலைங்க, வாழ்க்கை நடைமுறை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். சும்மா பைக்ல தூக்கிட்டு சும்மா வந்து உட்கார்ந்துக்கிட்டு பெஞ்சை தச்சுட்டு போற வாழ்க்கை இல்ல. ஒரு எதிர்பார்ப்போடு, நம்பிக்கையோடு, வெற்றி நடை போடுவதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். 1000 பிரசங்கத்தை கேட்டு 1000 வசனம் தெரிஞ்சு சும்மா உட்கார்ந்துட்டு வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக ஆண்டவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. உங்க வாழ்க்கையை ஒரு சரித்திரமாக மாற்ற தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் அப்படி வாழ விரும்புறீங்க? எந்த கஞ்சியை தின்னு விரிவந்தா செத்து போறதுக்காக தேவன் நிச்சயமா நம்ம தெரிந்து கொள்ளல. உலகம் ரொம்ப பெருசு, வெளியே போங்க, வெளியே போய் பாருங்க. உலகத்துல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய மாளிகைகள், கோபுரங்கள் என்னென்னமோ இருக்கு. கடலை சென்னை போயிட்டு வந்த பாருங்க, பஸ்ல முழுவதும் யோசித்தே போனேன். நான் அங்க பாக்குற ஒவ்வொரு பார்வை பார்க்கும்போது ஒவ்வொரு டைமே ஒவ்வொரு சேஞ்சிங் இருக்கு. ஆனா கர்த்தர் நேரத்துல நம்மளோட பேசுறாரு. வாழ்க்கையை கட்டி எழுப்புறதுல நான் போதுமான தேவனாக இருக்கிறேன் சொல்றேன். அல்லேலூயா சொல்றேன், அல்லேலூயா சொல்றேன். யார் கட்டுறா அப்படின்னா முதல் எடுத்துனே நான் கட்டுறேன். வார்த்தை கவனிங்க, நான் நிர்மூலமானவர்களை கட்டுகிறேன் போடல. வார்த்தை ஒவ்வொரு இடத்துலயும் மாறி மாறி வருது. அந்த நேரத்துல அந்த இடத்துல தேவன் யூஸ் பண்ற வேலை கவனிங்க. யார் கட்டுறாங்க? யார் எனக்கா செய்வா? யார் எனக்கா செய்வாங்க? அம்மா இல்ல, அப்பா இல்ல, அண்ணன் தம்பி இல்ல, சொந்தக்காரங்க இல்ல, மகன் இல்ல. யார் கட்டுவா? நண்பர்கள் இருக்கிறாங்களா? இல்ல. உயர்ந்த மனிதர்கள் இருக்காங்களா? இல்ல. யாரும் இல்ல. அவர் சொல்ற முன்னாடி வந்து நின்றுகிட்டே அந்த வார்த்தையை சொல்றாரு, கர்த்தராகிய நான். கர்த்தரை நல்லா உயர்ந்த ஒரு நிலையில் சொல்லணும். இந்த வார்த்தைக்கு எந்திரிச்சு குதிக்கணும். அவர் சொல்றாரு, யார் இல்லன்னு நினைக்கிறாரு, நான் இருக்கேன். அதுக்குதான் முன்னாடி இந்த வார்த்தை போட்டு நான் கட்டுறேன் சொல்லல, கர்த்தராகிய நான் கட்டுறேன். உங்களுக்கு சம்பளத்தை எப்படி வரும்? கர்த்தர் சொல்ற நான் கர்த்தராகிய நான். உங்களுக்கு வீட்டின் ஆசீர்வாதங்கள் எப்படி வரும்? கர்த்தராகிய நான். சுகம் எப்படி வரும்? கர்த்தராகிய நான். நான் தான் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கேர் எடுத்துட்டேன். யார் செய்வேன்? எனக்கு அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, சொந்தம் இல்ல, பந்தம் இல்ல, யாருமே இல்ல. நான் ஒரு அனாதை. அவர் சொல்ற நீ அனாதை இல்ல, நான் இருக்கிற உனக்கு. கர்த்தராகிய நான் கட்டுகிறேன் நிர்மூலமான நிலை. யார் கட்டுவா நிர்மூலமானத? யாராவது இன்ஜினியர் கூப்பிடுங்க, பழைய பில்டிங் கட்ட சொல்லுங்க. அவர் வந்து யோசிப்பாரு, இது அப்படி மாத்தணும், இதை எப்படி மாத்தணும். புதுசா கட்டுறது ஈஸி. நிர்மூலமானது, உடைஞ்சு போனது, முன்னுக்கு உதவாதது, பிரயோஜனப்படாதது. அதான் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். விசுவாசியுடைய காலிங் என்ன காலிங் தெரியுமா? உங்களை பார்த்தா எல்லாம் சொல்றாங்களா, நீ ஒரு லூஸ். அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பைத்தியம். நம்முடைய காலிங் என்னவா? உலகத்துக்கு நம்ம யாரு? உலகத்துக்கு நம்ம யாரு? ஞானவான்களா? பைத்தியம், அன்பிட்டு. உலகம் நம்மளை நம்முடைய காலிங் என்ன? எத்தனை பேருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க?
பிழைக்க தெரியாத ஆள், வாழ தெரியாதவர்கள். நமக்கு பட்டம் தான், பிழைக்க தெரியாது, வாழ தெரியாது. ஆனா நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர். கரங்களை உயர்த்துறையிலே சொல்லுங்க, கரங்களை உயர்த்துறையிலே சொல்லுங்க. பைத்தியமாய் நம்மளை தெரிஞ்சுட்டார். நம்முடைய காலிங்க அழைக்கும் போது டிகிரி வச்சு அழைக்கல. என்னையெல்லாம் அழைக்கும் போது டிகிரி எல்லாம் வைக்கல. எத்தனை டிகிரி வாங்கியிருக்க ஊழியத்துக்கு? ஒரு டிகிரி வாங்கல. பைத்தியம் நீ தான் வேணும், யூ ஆர் அன்ஃபிட், நீ தான் எனக்கு ஃபிட்டு. எவ்வளவு பாருங்க, இந்த உலகத்துல பயங்கரமான போட்டி நிறைந்த உலகத்துல இருக்கணும். ஒரு படிப்புக்கு ஒரு போட்டி இருக்கு, படிப்பு முடிஞ்ச வேலைக்கு ஒரு போட்டி இருக்கு, எல்லாமே பயங்கரமான டஃப். ஆனா கர்த்தர் சொல்றாரு, எல்லாரும் இப்படி ரவுண்ட் அடிச்சு வருவாங்க, உடைய சுலபமாக நான் நினைக்கிற இடத்துல அற்புதமா அதிசயமா வைத்து ஆசீர்வதிக்க போதுமான தேவனா இருக்கு. இந்த பிள்ளைகள் இருக்கு, அந்த படிப்பு படிச்சாதான் அங்க போனாதான் இங்க போன, இப்படி போய் இப்படி ரவுண்ட் அடிச்சு அப்படி ரவுண்ட் அடிச்சு பூரா வளைவுகள், நிறைய வளைவுகளை போய் நெளிவுகள் போய் பள்ளத்தாக்கு போய் இப்படிலாம் வர. அவர் சொல்றாரு, நான் உன்னை அதிசயமா நடத்துகிற கர்த்தர். எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமான காரியம் ரொம்ப லகுவாக ரொம்ப ஈஸியாக வாழ்க்கையில செய்து முடிக்கிறதுக்கு நான் போதுமான தேவனா இருக்கிறேன். என் வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். எனக்காலும் சரி, மாஸ்டர்மாருக்காலும் சரி, பிள்ளைகளுக்காலும் சரி, எல்லா காரியமும் ரொம்ப லேசாக ரொம்ப சுலபமாக தேவன் செய்து கொண்டிருக்கிறார். காரணம் அவர் முன்னாடி நிற்கிறார். என் வாழ்க்கையில யாருக்கு முன்னாடி நிற்கிறா அப்படின்னு கேட்டா, இல்லைங்க நிறைய படிச்சிருக்கேன், ஒரு 10 டிகிரி இருக்கு, எனக்கு கொஞ்சம் காசு இருக்கு, பேங்க் பேலன்ஸ் இருக்கு, இதை வச்சு நான் போயிட்டு இருக்கிறேன். அவர் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறார். நாளைக்கு என்னன்னு தெரியாது, ஆனா அவர் முன்னாடி நிற்கிறார். கர்த்தராகிய நான் என்று சொல்லுகிறார். எல்லாம் சொல்லுங்க வார்த்தை, கர்த்தராகிய நான் சொல்லுங்க நல்லா. கர்த்தராகிய நான், கர்த்தராகிய நான். எவ்வளவு மாடலா சொல்றாரு பாருங்க. நான் இருக்கேன், நான் நிர்மூலமானதை கட்டுவேன். ஆமென். இன்னைக்கு சொல்றேன், எந்த பிடிப்பும் இல்லை, எந்த நம்பிக்கையும் இல்லை, எந்த சப்போர்ட்டும் இல்லை. எதை வைத்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம், எதை வைத்து பிள்ளைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம், எதை வைத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, கர்த்தராகிய நான் அப்படி முன்னாடி வந்து நிற்கிறார். உங்க வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, ஒரு வீடு கட்டும் போது, இல்ல ஒரு சொத்து சுகத்தை வாங்கும் போது, ஒரு போராட்டம் நிறைந்த நிலையில, இழப்பு ஏற்பட்ட நிலையில, வியாதிப்பட்ட நிலையில நான் வந்து முன்னாடி நிக்கிறேன், யாரும் நிக்க மாட்டாங்க, கட்ட மாட்டாங்க. ஆண்டவர் சொல்ற, கர்த்தராகிய நான் உனக்கு எல்லாவற்றிலும் முன்னாடி நிற்கிறவராக இருக்கிறேன். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? கரங்களை நல்லா தட்டி ஆண்டவரை சொல்லுங்க, கரங்களை தட்டுங்க. கர்த்தராகிய நான் அடிக்கடி சொல்றேன், எனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை அண்ணா இல்லை, நான் ஆண்டவர் இருக்காரு, அவர் முன்னாடி நிற்கிறேன். கர்த்தராகிய நான் உனக்கு கட்டுகிறேன். இன்னைக்கு வரை கட்டிட்டு இருக்கிறார். என் தேவைக்கான காரியங்களை ஆண்டவர் கட்டிட்டு இருக்கிறார். என் குடும்பத்துக்கான காரியங்களை தேவன் கட்டிட்டு இருக்கிறார். பிள்ளைகளுக்கான காரியங்களை தேவன் கட்டிட்டு இருக்கிறார். எதிர்காலத்துக்கான காரியங்களை கட்டிட்டு இருக்கிறார். சபைக்கான காரியங்களை கட்டிட்டு இருக்கிறார். எல்லாத்தையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் முன்னாடி நிற்கிறார். அதனாலதான் வேத வசனம் சொல்லுது, கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தரை முன்னாடி வச்சு பழகுங்க. சொல்லுங்களேன், கர்த்தரை முன்னாடி வைங்க. எப்பயுமே அவரு சொல்லிட்டே இருங்க, அவர் எனக்காக காரியங்களை செய்து முடிக்கிற தேவன், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, நிர்மூலமானவர்களை கட்டுகிறேன். வைராக்கியம் நிறைந்த வார்த்தை, ரொம்ப வைராக்கியம். சொல்லுங்க, ஏசப்பா என் வாழ்க்கையை கட்டுறதுல ரொம்ப வைராக்கியமா இருக்க. சொல்லுங்க, நமக்கெல்லாம் வைராக்கியம் இருக்கும், விட்டுருவோம். அவர் வைராக்கியம், கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்துட்டு போட்டு பையில, கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும் அப்படின்னு போட்டு. அவர் வைராக்கியம் வச்சாருன்னா, மனுஷன் வைராக்கியம்னா சும்மா சாதாரணம். ஒரு சில சொல்லுவாங்க பாருங்க, நான் என்ன செய்ய போறேன் பாருங்க சொல்லுவாங்க, மனுஷனுடைய வாக்கு அவ்வளவுதான். ஆனா அவர் வைராக்கியம் வச்சாருன்னா, ஒன்னு இன்னைக்கு இந்த இரவு பொழுது ஒன்னு தெளிவாய் தெரிந்து கொண்டு போங்க, எனக்காக வைராக்கியமாய் கர்த்தர் இருக்கிறார். எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? இந்த வார்த்தை பேசும்போது எனக்கே பெரிய ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியம் வருது. எனக்காக வைராக்கியமாய் கர்த்தர் இருக்கிறார். வீட்டை கட்டுவா, நன்மைகளை தேவனுக்கு கொடுப்பார். அவர் வைராக்கியம் செய்யும், கர்த்தரின் வைராக்கியம் அதை செய்யும். இரண்டாவது தேவனுடைய வார்த்தை சொல்றது, பாழானதை பயிர் நிலமாக்குவது. பாழா போச்சு, வாழ்க்கையே பாழா போச்சு. நிறைய பேர் சொல்ற வார்த்தை தான், வாழ்க்கையே பாழா போச்சு. இது என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் பாழான இடத்தை பயிர் நிலமாக்கி
செழிக்கப்படுகிற தேவன் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். கரங்களை நல்லா உயர்த்து. அதான் பாடும்போது பாடணும். யாருனால முடியும்? நிறைவான ஆவியானவர் வரும்போது ஆளானதெல்லாம் பயிர்களாய் மாறும். இந்த சுவாச காற்று, ஜீவ காற்று, பரிசுத்த ஆவியானவர் காற்று 18வது வயசுல வீசுச்சு. வாலிப பிள்ளை நான் சொல்றேன், சும்மா இந்த பைபிளை படிச்சுட்டு சட்டையை மாட்டிட்டு தான் தகுதிக்கு மிஞ்சின நினைப்பு நினைச்சுக்கிட்டு நினைப்பு தான் குழப்ப கெடுக்கும்பாங்க. சும்மா நானும் உலகத்துல நடமாடி தெரியாது. இதே சசிசுகாரியா 18 வயசுக்கு முன்னாடி அதே ஊர்ல நடமாடுங்க. அவ்வளவு சாபம், அவ்வளவு தரித்திரம், இயலாத நிலை, எது செஞ்சாலும் வாய்க்காது. எங்க போனாலும் 18வது வயதுல நான் எதை ஸ்ட்ரெஸ் பண்றேன்னு கவனிங்க. 18வது வயதுல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய காற்று நான் நினைத்து பார்க்காத நேரத்தில் என் மேல் வீசிடுது. வாழ்க்கையே மாறிச்சு. இன்னைக்கு அதெல்லாம் பிராக்டிகலா சொல்லிருக்கேன். வேற எதுவுமே நம்முடைய வாழ்க்கையை மாற்றாது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி வாழ்க்கையை தலையிலாய் கட்டி போட்டது. என்னதான் முதல்ல மீட் பண்ணிச்சு, வாழ்க்கையை மாறிச்சு. கம்பாரிசன் பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்க? கம்பாரிசன். என் கூட பிறந்தவங்க அவங்க ஒரு நிலையில இருக்கிறாங்க, கர்த்தர் என்ன ஒரு நிலையில வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையை அப்படி மாற்றணும்னு விரும்புறீங்களா? இல்ல அக்கா தங்கச்சியோட அண்ணன் தம்பியோட அதே ஸ்டேட்டஸ்ல வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையும் ஸ்டேட்டஸ் வித்தியாசப்படுத்தி காட்டி நன்மையினால் நிரப்ப அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். கரத்தை நல்லா உயர்த்து உடலையிலே சொல்லுங்க. கரத்தை உயர்த்து உடலையிலே சொல்லுங்க. நான் சொல்றேன், பிராக்டிக்கல் லைஃப் பேசிட்டு இருக்கேன். சும்மா ஏதோ கேட்ட கதையில பேசல. பிராக்டிக்கல் லைஃப் அற்புதமாக அதிசயமா நடத்துவாரு. என்னை பார்த்து வாத்தியார் சொன்னாரு, நீ மாத்திரம் பாஸ் ஆயிட்டா, நீ மாத்திரம் பாஸ் ஆயிட்டா என்ற வந்து சொல்றா அப்படின்னா. ஏன்னா பாஸ் ஆகுறதுக்கான சாத்தியமே இல்லை. ஏதாவது மண்டபத்துல இருந்தாலும் பார்த்தா தெரிஞ்சாதா? அகத்தின் அழகு முகத்துல தெரியுங்க. என்னை பார்த்தா நீங்க என்ன யோசிப்பீங்க? இப்படி பேசுறாரு, இப்படி வசனம் படிக்கிறாங்க, படிச்சதுனாலயா? இல்ல, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, ஞானத்தை, அறிவை, புத்தியை, கிருபையை, ஆசீர்வாதங்களை, காரியத்தை கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. பெரிய பெரிய சபையில போய் கேட்டோம்னா வசனம் கேட்கலாம். நான் சொல்றேன், வசனம் யார் எழுதுனது அப்படின்னு கேட்டா தேவ ஆவியானவர் தான் இந்த வசனத்தை எழுதுவர். தேவ ஆவியானவர் இல்லாம வசனத்தை படிச்சா அது வந்து ஏட்டு சுரக்கா, கறிக்கு உதவே உதவாது. பரிசுத்த ஆவியானவர் அனுபவபூர்வமா ஃபீல் பண்ணணும். இவ்வளவு நேரம் ஆராதிச்சோம், நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு தெரியல. ஆவியானுடைய வல்லமையை ஃபீல் பண்ணி தான் பாடுங்க. அந்த ஃபீலிங் பண்ணி பாடுறதுனால தான் இவ்வளவு ஃப்ளோவா பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை, வசனம் உங்களுக்குள்ள கடந்து வருது. தனியா போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும், குடும்பமா ஜெபம் பண்ணலாம், சபையில வந்து ஆராதிக்கலாம். தனி ஜெபம் பண்ணி ஆவியானவரே என்னை நிரப்பும், உடைய வல்லமையினால் என்னை நிரப்பும், உடைய அபிஷேகத்தினால் நிரப்பும், உடைய அக்கினியினால் என்னை நிரப்பும். தனிப்பட்ட முறையில தேவனோடு உறவாடுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். அந்த அனுபவம் ஆவியின் நிறைவோடு இருக்கணும். உட்கார்ந்து இருக்கிற அந்த பசங்களை போல ஒரு காலத்துல கிரவுண்டுக்கும் வீட்டுக்கும் நடையா நடந்துகிட்டு இருந்தேன். காலையில 5 மணிக்கு கிரவுண்டு, திருப்பி சாயங்காலம் என்ன எங்க பார்க்கலாம்? கிரவுண்ட்ல தான் பார்க்கணும். ஃபுட்பால். பரிசுத்த ஆவியான காத்து வீசுச்சு. அதுக்கப்புறம் எங்க பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டா வீடு, சர்ச்சு, வீடு, ஜப கூட்டம், காலையில ஜபம், குளிர், அவ்வளவு குளிர், அந்த குளிர்ல உட்கார்ந்து ஜபம் பண்ணணும். எங்க எங்க உபவாசம், எங்க ஜபம், யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு வார்த்தை இருக்கு, இந்த வார்த்தை எல்லாம் கேட்கவே இல்லை. நான் அந்த டைம்ல இவ்வளவு வார்த்தைகளை இன்னைக்கு சபையில கேட்டுக்கிட்டு மண்ணு மாதிரி உட்கார்ந்துருக்கு. கதவை திறந்து சபை இருக்கு, சபையின் கதவை திறந்து உள்ள உட்கார்ந்து ஆவியின் நிறைவை பெற்று வாழ்க்கையில முன்னேறணுன்ற ஒரு எண்ணமே இல்லை. தேவன் செஞ்ச அற்புதத்துக்கு பிரதிபலனா எதையுமே செய்யாம சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆவியில அனலா இருந்து கர்த்தருக்காக வாழ்றதுக்கா கர்த்தர் அழைக்கிறார். எழுந்து பிரகாசிக்கணும், எரிந்து பிரகாசிக்கணும். இல்லாட்டி அப்படி மேலோட்டமா போலாம். எல்லாரும் நடக்கிற மாதிரி கல்யாணம் நடக்கும், எல்லாரும் படிக்கிற மாதிரி நீங்க படிப்பீங்க, எல்லா உலகத்துல இருக்க மாதிரி நடக்கும். எக்ஸ்ட்ராடினரியா, சூப்பர் நேச்சுரலா, ஆச்சரியப்படத்தக்க விதத்துல உங்க வாழ்க்கை இருக்க வேண்டுமானால் பரிசுத்த அபிஷேகத்தினால் நிரப்பப்பட வேண்டும். ஆவியின் ஃப்ரூட்ஃபுல்னஸ் உள்ள இருக்கும். இதோட நான் கேட்கிறேன், இவ்வளவு நேரம் ஆராய்ச்சிக்கல, ஆவியானுடைய தொடுதல் உணர்ந்தீங்களா? அப்படி இல்லாட்டி எல்லாமே வெறுமை.
20 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, அந்நிய பாஷை பேசல, தெரியல, அந்நிய பாஷை பேச தெரியல, அந்த ஆவியின் அபிஷேகத்தை வரத்தை பெற்றுக்கொள்ளல, ட்ரெடிஷனலா பாரம்பரிய சர்ச்சில் போய் உட்கார்ந்து எந்திரிச்சு வர பிரயோஜனமே இல்லை, ஒண்ணுக்கு உதவாதது, வாழ்க்கையில மாற்றம் வராது. இடையில ஒரு பிரதர் கேட்டாங்க, ஆவியா ஆவியா ஆவியா, என்னது ஆவி? அதே தெரியுது, ஆவியானது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்பிரிட்ல நடத்தப்படணும், ஆவியானுடைய அபிஷேகத்தில் நடத்தப்படணும். நான் பேசுறேன்னு கேட்டா பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வசனத்தை படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு பேசல, ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறார். கரத்தை உயர்த்து நிலையில சொல்லுங்க, ஆவியானவர் பேசுகிறார், ஆவியானவர் உங்களோடு இடைபடுகிறார். ஆளானதை பயிர் நிலமா மாத்துறோம். இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில நிறைய இடத்துல முளைக்காம நிறைய ட்ரையா உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கலாம். அதுல முளைக்கப்படுகிற தேவன், குளிர்க்கப்படுகிற தேவன், முளைக்க பண்ணி குளிர்க்க பண்ணுகிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. முளைக்க பண்ணி குளிர்க்க பண்ணுகிறவர், செழிப்பை கொடுக்கிறவர். அவர் காற்று வீசுறதுக்கு உங்க வாழ்க்கையை திறந்து கொடுங்க. என் மேல வீசுங்க பரிசுத்த ஆவியானவரே, என்னை ஆளுகை செய்யுங்க, என்னை நிரப்புங்க, உங்க வல்லமையினால் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. உங்க நிறைவிலேயே நான் இருந்துட்டு இருக்கணும், உங்க நிரப்பாவே இருக்கணும். வேகமா நான் கடந்து போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரெண்டு நடக்கும் போது என்ன செய்வாங்கன்னா, அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான சாதிகள் அறிந்து கொள்வார்கள். என்ன அறிந்து கொள்வார்கள்? கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தரை நல்லா உயர்த்துவதில் சொல்லுங்க. உங்களை நிறைய பேரை மீட் பண்ணுவோம், கல்யாணத்தை மீட் பண்ணுவோம், ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும்போது சொந்தக்காரங்களாம் மீட் பண்ணுவோம். வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் வரும்போது, போன வருஷம் பார்த்தது இந்த வருஷம் என்னது நான் சொல்றேன். ஒரு காரியம் கவனிங்க, உங்களை ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்றவங்க எப்பயும் மாதிரி உங்களை மீட் பண்ண உங்களை பார்த்து என்ன முகம் மாறிடுச்சு, ட்ரெஸ் மாறிடுச்சு, உங்க வாழ்க்கையே மாறிடுச்சு, எப்படி இருக்கீங்களா நீங்க அப்படின்னு பார்த்து உங்களை ஆச்சரியப்பட்டு மீட் பண்ணணும். எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? இல்ல நான் ஒரே மாதிரி இருந்துட்டு அப்படின்னு போயிடலாம் நினைக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ ஒரு வீட்டுக்கு போனேன், ரசிக்க அது ரசிப்புனா என்ன? 20 வருஷமா ஒரே ட்ரெடிஷனலா இருக்கிற ரசிப்பு. வாழ்க்கை மாறணும், அதான் ஆவியானவர் அசைவாடுகிற சபையில் இருக்கிறதுக்கான காரியம். முகம் மாறும், எண்ணங்கள் மாறும், நினைவுகள் மாறும், ஜெபம் மாறும், ஆசீர்வாதங்கள் மாறும், எல்லா ஆசீர்வாதமா இருக்கும், பேச்சு மாறும், திறமையான வார்த்தைகள் வரும், எல்லாத்தையும் செய்து முடிக்கிற காரியங்கள் வாழ்க்கையில வரும். எல்லாத்துக்கும் காரணம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கணும், பைக்ல போகும்போது பேசணும், கார்ல போகும்போது பேசணும், வீட்டுக்குள்ள இருக்கும்போது பேசணும், நடந்துகிட்டு இருக்கணும், நடந்துகிட்டே இருக்கணும், அந்நிய பாஷை பேசிட்டு. அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க. ஆவியின் நிறைவை பெற்றுக் கொள்ளுங்க, மாற்றங்கள் வரும். சும்மா அப்படியே உட்கார்ந்து மாதிரி அப்படி மந்த முடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்பிரிட்டை பத்தி பேசிட்டு இருக்க, ஆவியின் நிறைவை பத்தி பேசிட்டு இருக்க, துடிப்பா இருக்கணும். சேர்ல உட்கார்றதே இருக்கணும், சேர் நுனியில உட்கார்ந்து இருக்கணும். ஆவியாவுடைய அபிஷேகத்தை பேசிட்டு கரங்களை உயர்த்தி ஒரு நிலையில சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஒரு நிலையில சொல்லுங்க. கர்த்தர் அற்புதமாய் நம்மை நடத்த அவர் போதுமான தேவனாக அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், விடவே மாட்டேன், உன்னை ஒரு நிலைமைக்கு கொண்டு வராம நான் விட மாட்டேன். பாருங்களேன், இன்னைக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஏன் பிள்ளைங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடும்? நம்ம பட்ட கஷ்டத்தை பிள்ளைங்க படக்கூடாது, அவ்வளவு கேர் எடுக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய், உன்னை கட்டுற வரைக்கும் நான் விட மாட்டேன். அதுக்கடையில எத்தனை மனிதர் வந்தாலும் சரி, எத்தனை சூழ்நிலை வந்தாலும் சரி, ஐயோ கண்டு மாதிரி இருக்கே, இது வீட்டுல இருக்க வரைக்கும் இந்த வீடு எப்படி உருப்படும், அதை மாத்துவார் ஆண்டவர். தடையா இருக்கு, இந்த தடைகள் இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கை எப்படி உருப்படும், மாத்துவார், உடல்பாரு. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். எல்லாம் சொல்லுங்க, நான் கட்டப்படுற காலம் வந்துருச்சு சொல்லுங்க. நான் கட்டப்படுற காலம் வந்துருச்சு, கட்டப்படுவாய் சொல்றாங்க. கட்டுவே உன்னை விடமாட்டேன். இடிஞ்சு போயிட்டோ உலகம் சொல்லுது பாருங்க, ஒரு வீடு கட்டும் போது பேஸ்மெண்டத்தோட நின்று. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு பேஸ்மெண்ட் லெவல்ல நம்ம நிக்கலாம், அவ்வளவுதான வாழ்க்கை. மேல ரெண்டரும் போய் நிக்கலாம், மேல போயிட்டு ஒரு பினிஷிங் ஸ்டேஜ் ஆகாத நிலையில இருக்கலாம்.
விசுவாசத்தை தொடங்கினவர் முடிவு பரியந்தம் அதை முடிச்சு வைக்கிறதுக்கு ஆண்டவர் போதுமான தேவனாயிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அறகுறையா வாழ்க்க முடியவே முடியாது. இஸ்ரவேலின் கண்ணியே மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன். வார்த்தை வைராக்கிய நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை. நீ கட்டப்படுவாய். மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, நீ மேல வாத்தியத்தோடு ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடு புறப்படுவார். எப்படி வார்த்தை பாருங்க. கர்த்தர் கைவிட்டுட்டார்னா, கர்த்தரை பின்பற்றாம வார்த்தை வசனத்துல இல்லாம போயிட்டான், களிப்பு போயிடும், சமாதானம் போயிடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் உங்களை கட்டுனார், ஆண்டவரால நீங்கள் கட்டப்பட்டா. ஆண்டவர் சொல்றாரு, மேல வாத்தியத்தோட ஆடல் பாடல் சத்தத்தோட களிப்புள்ள கூட்டத்தோட நீ புறப்படுவாய் என்று சொல்றாரு. பாருங்க, நம்ம சும்மா இருப்போம், எங்கேயாவது ஒரு மியூசிக் சவுண்ட் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளே அறியாம நமக்கு ஒரு சந்தோஷம், ஒரு சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியும் நம்ம வாழ்க்கையில களிப்பும் இருக்கணும்னு சொல்லி கத்தர் கொடுக்குறாரு. நல்ல வீடை கட்டி போட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அப்படியே ஒருத்தர் பார்த்து அப்படியே குறைச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த வீடை கட்டாமே இருக்கு. என்ன போடுங்க பைபிள்ல, ஒரு வீட்டு எங்கேயாவது ஓரத்துல போய் எங்கேயாவது முடியலாம், என்ன போடுங்க நீதிமொழியில சண்டையோட கூட இல்லாம நீ என்ன செஞ்சிடலாம், எங்கேயாவது ஓட பிடிச்சல போய் கூட இருந்துக்கலாம். ரொம்ப இதா இருந்துட்டு ஒரு ஒரு களிப்புள்ள ஒரு சந்தோஷம் இல்லை, ஒண்ணுமே இல்லாம எல்லாம் இருந்து என்ன பிரச்சனை, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் இருந்து என்ன பிரச்சனை, வீட்டுல ஒரு சந்தோஷம், ஒரு களிப்பு, ஒரே இறுக்கமா இருந்து பிள்ளைகளையும் அப்படியே இறுக்கமாவே வச்சுட்டு என்னத்தான் குடும்பம் உலகத்துல. கர்த்தர் சொல்றார், உன்னை கட்ட போறேன், உன்னை கட்ட போறேன். சத்தம் வர வரைக்கும் விட மாட்டேன். 9 மணி உங்களை சந்தோஷப்படுற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். பிள்ளைய குறித்த கவலையா, மருமகளை குறித்த கவலையா, மருமகனை குறித்த கவலையா, பேர பிள்ளைகளை குறித்த கவலையா, பிள்ளைகள் படிப்பு குறித்த கவலையா, உங்க வாழ்க்கையின் சமாதானத்தை குறித்த கவலையா, கர்த்தர் சொல்றார், நான் முன்னாடி நிக்கிறேன், நீ எது கவலைப்படுற? கர்த்தராகிய நான் உனக்கு முன்னாடி நிற்கும் போது நீ எது கவலைப்படுற? கர்த்தராகிய நான் உனக்கு முன்னாடி நிற்கும் போது நீ ஏது சோதனை போற? கர்த்தராகிய நான் உனக்கு முன்னாடி நிற்கும் போது நீ ஏன் கலங்குற? நான் முன்னாடி வந்து நின்றுக்கிறேன் உனக்கு முன்னாடி. அதனாலதான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், யார் சொல்றா தெரியுமா? எலியா சொல்றான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். கர்த்தர் கட்டுறேன்னு சொல்லிட்டாரு, மறுபடியும் கட்டப்படுவாய்ன்னு சொல்லிட்டாரு. பாழானதை பயிரிடமாக்குறேன், நிர்மூலமானதை கட்டுகிறேன். ரிசீவ் பண்ணுங்க தேவனுடைய வார்த்தை. எஸ் 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 எஸ். கர்த்தர் கட்டுவார், கர்த்தர் கட்டுவார், கர்த்தர் கட்டுவார். யாரும் கட்ட முடியாது. ஒருத்தர் சொல்ல பாருங்க, இந்த குடும்பம் முன்னேறி வரணும் யாருனாலையும் முடியாது. இந்த வியாதி சரியானா யாருனாலையும் முடியாது. இவங்க நல்ல நிலைமைக்கு வரணும்னா யாருனாலையும் முடியாது. ஆனா கர்த்தர் சொல்ல, என்னால முடியும், என்னால முடியும். யாருனாலையும் முடியலையா? என்னால முடியும். அதனால என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ உண்டோ? உடனே உங்க ரிசீவ் பண்ணிட்டே இருக்கு. உண்டோ உண்டோ? பாத்தீங்களா? நீங்க துதியாம இருந்தா கல்லுகள் துதியும். ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, ஆபிரகாமுக்கு கல்லுனால பிள்ளை உண்டாக்க என்னால போடும். ஏசாமி இருக்கும் போது எல்லாம் துதிக்கும் போது சத்தம், யாரும் சத்தம் போடுறாரு, துதிக்க போற அமைதியா அன்னு சொல்ற. நீங்க துதியாம இருந்தா சுத்தி இருக்க கல்லு நெரிசலுக்கு கல்லுகள் துதிக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஆண்டவர். அவன் கட்டுவாய், கட்டப்படுவாய், ரிசீவ் பண்ணு. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் கட்டுவார், நான் கட்டப்படுவேன். ஆளானதை பயிரிடமாக்குவார், நிர்மூல